ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாக. இந்த பரிசுத்தத்துக்கு கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நான் கர்த்தராமே நம்ம தேவசனம் அழைத்து வந்து கர்த்தர் துதிக்க போற்ற மகிமைப்பட்ட கர்த்தர் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த பிரார்த்தனை நாட்டின் தேவசனையாக வந்து தேவனை தொழுது கொண்டு கர்த்தரை நன்றி செலுத்த இந்த ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியானது இந்த வாய்ப்பையும் கிருபையும் ஸ்லாகியத்தையும் கொடுத்துருங்க. கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ நம்ம கையில் வேதத்துக்கு வந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற வானம் புசித்து நாம் ஆட்சி வாழ்க்கை பலப்படுவோமாக. அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரிக்கு நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிய அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. ரோமர் 16ஆம் அதிகாரம் 16 வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே கீழ்ப்படுதல் கொடுத்து அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? நித்திய ஜீவனுக்குள்ள காரியங்களை கீழ்ப்படுகிறீங்களா? அதாவது நீதிக்கு என்று கீழ்ப்படுகிறீங்களா என்று நீ பாருங்கள். எதுக்கு நீங்கள் அடிமையாக ஒப்புக் கொடுக்குறீங்களோ, எதுக்கு நீங்கள் எந்த கீழ்ப்படுதல் நீங்கள் அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறீங்களோ அதுக்கே நீங்கள் என்ன அடிமையாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பார்க்கிறோம். அதிலே 19 வசனம் பார்க்கும்போது அவர் அதாவது சொல்கிறார். 19 வாசிக்கலாம். இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு இந்த வசனத்துக்கு. அவர் ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறாரு. அதாவது நம்முடைய பாஷையில் சொல்கிறார். வாசிக்கலாம். மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். முந்தி உங்கள் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சீங்க. இப்போ நல்லது செய்ய முடியாது. முந்தி தீமை நடக்க முடியாது, அக்கிரமம் நடக்க முடியாது, அநியாயம் செய்ய முடியாது, அநீதி செய்ய முடியாது. உங்கள் சரீரத்தை எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்தீங்க. ஆனால் இப்போதோ பரிசுத்தமாகும்படி உங்கள் அவைகளை நீதிக்கு அவைகளாக ஒப்புக் கொடுங்கள். நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே பாருங்க, எதுக்கு ஒப்புக் கொடுக்குறீங்களோ அதுக்கு அப்படியா இருப்பீர்கள் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நீ நீதிக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தானால் நீதி உங்களை ஆட்கொண்டிருக்கும். நீ பாவத்துக்கு கொண்டும் மரணத்துக்கு கொண்டும் ஒப்பு கொடுத்தானால் அதுக்கு அடிமையாக இருப்பீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த காரியத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த ஒபீடியன்ஸ் வார்த்தையோட அர்த்தம் இதில் போடப்பட்டிருக்கு. எவ்வளோ டிக்ஷனரி தேடி கொண்டிருக்கோம் ஒபீடியன்ஸ்னா கீழ்ப்படுதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே அருமையாக போட்டிருக்கு. என்ன தெரியுமா? இங்கே ஒபீடியன்ஸ் அப்படின்னு கீழ்ப்படுதுன்னா ஒரு அடிமைத்தனம் தான். இங்கே என்ன கீழ்ப்படுதல் என்னது? அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே முழுசாக அந்த ஆட்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுற சரீரம் அவைகளையும் எங்களுக்கு பரிசுத்தத்துக்கு நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா யூ ஷுட் சரண்டர் ஆல் த திங்ஸ் டு த பர்டிகுலர் திங் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் அவங்க என்ன செய்ய போறீங்க? ஒப்பு கொடுக்க போறீங்க. அதுதான் அதுக்கு பார்த்தா அடிமை, ஸ்லேவரி, அதுதான் கீழ்ப்படிதல் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எந்த காரியத்தை உங்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு அடிமையாக இருப்பீங்க என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறதை பார்க்கலாம். அப்போ நீங்கள் பாவத்துக்கண்டோ அநீதிக்கண்டோ தீமைக்கண்டோ ஒப்பு கொடுத்தால் உங்கள் ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய காரியங்கள், உங்களோட சரீர காரியங்கள் எல்லாம் எதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க? அநியாயத்துக்கும் நீதிக்கும் தீமைக்கும் ஒப்பு கொடுப்பீங்க. ஆனால் நீதி உள்ள காரியத்துக்கும் பரிசுத்தத்துக்காக உங்கள் அவைகளையும் உங்கள் சரீரங்களையும் உங்கள் ஆவி ஆத்மாவை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அது ஒரு நித்திய ஜீவனாக இருக்குன்னு சொல்லி பிற்பாடு வசனத்தில் பார்க்குறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படி இங்கே ஒபீடியன்ஸ் அர்த்தம் என்ன, கீழ்ப்படியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களை அடிமைத்தன்மைன்னு சொல்லி அர்த்தம். விசேஷம் இன்னும் கூப்பிடலாம். உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சரண்டர் செய்ய போறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இது வந்து கீழ்ப்படிய அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன். கீழ்ப்படிய அர்த்தம் என்ன? கீழ்ப்படினா என்ன அப்படின்னா, உங்களுடைய எல்லாத்தையும் ஒருத்தர் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒப்படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ விஷயத்துக்கு வரும். யாருக்கு ஒப்படைக்க போறீங்க? அநீதி உள்ள காரியத்துக்கா, நீதி உள்ள காரியத்துக்கா, அசுத்தமான கிரியைகளுக்கா, பிரசுத்தமான கிரியைகளுக்கா, மரணமான காரியங்களுக்கா, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள காரியத்துக்கா, யாருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க அப்படின்றத காரியம். அப்போ கீழ்ப்படிதல் அப்படின்னா முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்குறதா, நம்ம சரண்டர் ஆகிறதா, முழுமையாக நம்மளுடைய எல்லா காரியங்களும் சப்மிஷன் பண்ணுறதான்னு சொல்லி அறிந்து கொண்டோ, நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒப்பு கொடுக்க அடிமையாக ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி அறிந்து கொண்டோ. இப்போ கேள்வி என்னென்னா, யார்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம்?
என்பதுதான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிதோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட, ஆனால் சரியான முறையில் கிறிஸ்துவ கீழ்ப்படில. நாட்டில் குருவாக நமக்கு கீழ்ப்படிதலுக்கு இன்னும் ஒரு படி வளர்க்க முடியாது, நமக்கு ஆவியா நமக்கு போதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இன்னும் கீழ்ப்படிதல் ஒரு படி வளர முடியாது. கர்த்தர் இந்த காரியத்தை நம்முடைய நாட்டில் நம்முடைய இடைப்பட போகிறார். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு கீழ்ப்படிதல் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெனிஃபிட்ஸுக்காக, ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக நீ கீழ்ப்படிதல் இருக்கிறான். ஒரு ஆதாயம் உங்களுக்கு வேணும். இப்போ நீங்கள் எனக்கு கீழ்ப்படுத்திங்கன்னா என் மூலமாக உங்களுக்கு என்ன வரணும்? ஆதாயம் வரணும். ஆனால் அதான் கீழ்ப்படுத்த அர்த்தமா? கீழ்ப்படுத்தம் என்ன? நீங்கள் இப்போ எனக்கு கீழ்ப்படுத்திருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு தரதா இது கீழ்ப்படுத்த. ஆனால் இன்னைக்கு கீழ்ப்படுத்த எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாஸ்டருக்கு ஒரு கீழ்ப்படுதுன்னா பாஸ்டர் நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு தரணும். ஆமாம் சிஸ்டர் சிரிக்கிறாங்க, உண்மை அப்படிதான். இதுக்கப்புறம் தெரியும் பாருங்க. நான் ஒரு வசனம் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையாக. நான் என்னோட கதை கேட்டோ அனுபவத்தை நான் சொல்லலை, ஆவியான இடப்பட்ட காரியத்தை சொல்கிறேன். இன்னைக்கு ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குதுமா? ஆல் த்ரூ பெனிஃபிட்ஸ் தான். நீங்கள் எனக்கு ஒன்று தாரீங்கன்னா நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருவேன். இவன் எனக்கு ஒரு நன்மை செய்கிறாங்கன்னா அவங்க கீழ்ப்படிஞ்சு ஐயா சொல்லுங்க செய்யுங்க அப்படின்றவேன். இவன் எனக்கு டிவி கொடுக்குறாருன்னா அன்றைக்கி அவர் தான் தலைவர் நமக்கு. என்ன அப்படி தான் நீங்கள் கீழ்ப்படுத்திட்டு இருக்கு. அது மெய்யான கீழ்ப்படுதல் அல்ல. கீழ்ப்படுதல் அப்படி தான் நீ கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கா, ஏதாவது ரிசல்ட் கிடைக்கா, ஏதாவது ஒரு டார்கெட் நம்மளை காட்டுறாங்களா, இப்படின்னா தான் கீழ்ப்படுவோம். ரியலாகவே கிறிஸ்துக்குள்ள அப்படி ஒரு கீழ்ப்படுதல் கிடையாது. கீழ்ப்படுதல் இன்னும் ஒரு படி நீங்கள் வளரணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் மெய்யான கீழ்ப்படுதல் காட்டுறோம். ஏற்கனவே நம்ம ஆபிரகாம் சப்ஜெக்டை பற்றி ஒரு கீழ்ப்படுதல் 5 விதமான கீழ்ப்படுதல் பார்த்தோம். தைரியமான கீழ்ப்படுதல், பரிசுத்தமான கீழ்ப்படுதல் இப்படி பார்த்தோம். அது ஆபிரகாமுடைய சப்ஜெக்ட் இருந்து பார்த்தோம். இன்னைக்கு வேதாந்தத்துல ஏனைய பரிசுத்தவான்களிருந்தும் இந்த கீழ்ப்படுதல் என்னங்கிற பார்ப்போம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. ஆனால் பாருங்க, நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் எப்படி, நீங்கள் நம்முடைய ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குது? பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்துருக்கு. பெனிஃபிட்ஸ் எதிர்பார்த்து தான் ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போகிறாங்க. அந்த சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? ரிட்டர்னில் வரும்போது பாஸ்டர் ஃப்ரீயே கொடுத்துருவாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, வேன் எங்களுக்கு அனுப்புகிறாங்க, அதனால அந்த சர்ச்சுக்கு போகிறையா அப்படின்றாங்க. அடிக்கடி விமர் வந்து பல நாள் விமர் சாட்சி சொல்வார். நான் புதிய முதல்ல வந்ததே மதியம் சாப்பாடுக்காக தான் இருப்பார். எனக்கு சாப்பாடு கிடையாதுயா, மதியம் சாப்பாடு கூட வந்தேன் அப்படின்பார். தேவனுடைய ஸ்தோத்திரம். ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக தான் இன்றைக்கி கீழ்ப்படுகிற பேரில் சபைக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அது கிடையாது. பாருங்கள், இப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் பேரில் நீங்கள் கீழ்ப்படுத்தினா எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மற்ற 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் கதையும் இல்லை, என்னோட அனுபவம் இல்லை, ஆவியான உணர்த்துற பாயிண்ட் ஒன்று சொல்லலை. பாருங்கள், நீங்கள் பெனிஃபிட்ஸ்க்காக கீழ்ப்படியணும் அப்படின்றது அர்த்தம் இந்த வசனத்துக்கு நேராக நடத்து. பாருங்கள், இந்த வசனத்துக்கு நேராக தான் நடத்துது. எந்த வசனத்துக்கு? சாத்தா சொன்ன வார்த்தைகளை நடத்துது. வாசிக்கலாம். அது கொண்டு போய் எல்லா ராஜ்யத்தின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து எனக்கு கீழ்ப்படிந்து பணிந்து கொண்டார், இதையெல்லாம் உமக்கு தருவேன். ஹல்லேலூயா. இது பேர் கீழ்ப்படிதல் இல்லை, இது வஞ்சகப்படுத்துகிறோம். இன்னைக்கு ஆனால் இந்த வஞ்சகப்படுத்த கீழ்ப்படுத்த நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது நமக்கு தரமாட்டாங்களா? ஒரு சபையில் ஒரு சகோதரர் உற்சாகமாக போயிட்டு இருந்தார். எதுக்கு தெரியுமா? எப்படியாவது பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, நீ தொடர்ந்து வாங்க போதா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாரு. அப்போ பொண்ணு பார்க்கறது இருக்க ஆர்டர் பார்க்க போல இப்படிலாம் நடக்குது. நீ சபையில் அப்படி தான் இருக்குது. மேட்ரிமோனி மாதிரி நீங்கள் என்ன சபையில் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் பயபக்தியை கீழ்ப்படுதல் இல்லை. அங்கே என்ன சொன்னா சாத்தான்? சகலத்தையும் உனக்கு தருவேன், ஆனால் எனக்கு நீ செய்யணும், கீழ்ப்படுத்தி அவன் பணிந்துருக்கணும். அப்புறம் உனக்கு எல்லாம் பெனிஃபிட்ஸு. ஒபீடியன்ஸ் ஆன் பெனிஃபிட்ஸ். ஒபீடியன்ஸ் ஆன் பெனிஃபிட் இஸ் அ ராங் ஒபீடியன்ஸ். நீங்கள் ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்து கீழ்ப்படுத்தீங்கன்னா தப்பான கீழ்ப்படுதலாம். சாத்தான் உங்களுக்கு வஞ்சகம் பண்ண முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இது இயேசு கிறிஸ்துவோட போராடி இருக்காங்க. இப்படி கீழ்ப்படுத்தி எல்லாம் தருவேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு மெய்யான கீழ்ப்படி. இது வந்து சாத்தான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது சொல்லி கொடுத்த விதமாக இந்த வசனத்தை வாசித்தோம். இப்படி சொல்லி கொடுக்குறான், எல்லாம் நான் தருவேன், அங்கே போனால் தருவேன், இங்கே போனால் தருவேன். ஏதாவது ஒரு காரணம் ஒருத்தர் அரசாங்க வேலைக்காக இன்னும் கீழ்ப்படிந்திருக்கார் பாஸ்டர். அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படி தான் கீழ்ப்படுதல் இருக்குது, தவிர மெய்யான கீழ்ப்படுதல் கிடையாது. மெய்யான கீழ்ப்படுதல் என்னன்னு பார்த்தோம்? உங்கள்கிட்ட உள்ளதை இங்கே கொடுக்கணும். யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் த பெனிஃபிட்ஸ். அதான் அந்த பெனிஃபிட் உள்ள கீழ்ப்படுதல் தான் மெய்யான கீழ்ப்படுதலாம். ஆனால் இந்த கீழ்ப்படுதல் எப்படி இருக்கு? ஒரு பெனிஃபிட் எதிர்ப்பது, ஒரு ஆதாயத்தை எதிர்ப்படி நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு கீழ்ப்படுத்திருக்கீங்களோ, அல்ல ஒரு காரியத்தை கீழ்ப்படுதல், அது மெய்யான கீழ்ப்படுதல் அல்ல. அது சாத்தாமல் காண்பித்த ஒரு வஞ்சகமான கீழ்ப்படுதலாம்.
ஆனால் மெய்யான கீழ்ப்படுதல் என்ன அப்படின்னா நீங்கள் முழுவதும் உங்களை ஒன்று செய்யணும். அவங்க ஆஃபீஸர் ஆத்மா அவங்க முழு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். யூ ஷுட் சரண்டர் ஆல் தி திங்ஸ் டு a particular person. அதானது மெய்யான ஒபீடியன்ஸ். இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு மாடலாக இருந்தார். வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். எபிரேயர் 5:8. இங்கே பாருங்க. அப்போ மெய்யான கீழ்ப்படியா ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்காம நீங்கள் வந்து கீழ்ப்படின்னு சொல்லிட்டீங்க. மெய்யான கீழ்ப்படுதல் என்ன? மெய்யான கீழ்ப்படுனா கிறிஸ்து உங்களுக்கு காண்பித்து கீழ்ப்படுதல் நீ கடைபிடிங்க. வாசிக்கலாம். அதை அவருக்கு எல்லா ஸ்தானம் இருந்தது, உயர்ந்த ஸ்தானம் இருந்தது, ராஜ்யமெல்லாம் அவற்று இருந்தது. அவர் குமாரனா இருந்தோம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படுதல் என்ன இருக்கு? பாடுகள் இருக்கும் ஐயா. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க எதிர்பார்க்குற ரிஸ்க்லெஸ் ஒபீடியன்ஸ் நீங்க பார்க்க கூடாது. நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க? ரிஸ்க்லெஸ் ஒபீடியன்ஸ் இருக்கான்னு பாக்குறீங்க. அதாவது ஒரு ஆள் கீழ்ப்படிச்சா நமக்கு என்ன செய்யக்கூடாது? ரிஸ்க் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் கீழ்ப்படிச்சு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? போராட்டம் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் கீழ்ப்படிச்சு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பெனிஃபிஷியலாமல் இருக்கக்கூடாது. இப்படிதான் நீங்க எல்லாம் கீழ்ப்படுத்துறீங்க. ஆனால் கிறிஸ்துவோட காரியம் என்ன? அவர் தன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தோம், பிதாவுடைய குமாரன் இருந்தோம். அவர் கீழ்ப்படுத்தி எப்படி கற்றுக்கொண்டார்? அவர் எப்படி கற்றுக்கொண்டார்? பட்ட பாடுகளால கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்க பாடுகளை நீங்க, அதாவது உங்க கிறிஸ்துக்குள்ள நீங்க கீழ்ப்படுத்தினா நீங்க பாடுகளை சைக்கிள் என்னவா இருக்கணும்? மனதுள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் மெய்யான கீழ்ப்படுதல். ஹல்லேலூயா. நீங்க பாடுகளை சைக்கணும் அப்படின்றதுதான் மெய்யான கீழ்ப்படுதல். தவிர நீங்க பாடுகளை மேற்கொள்ளணும், நீங்க பாடுகளை அனுபவிக்கணும் தவிர இன்னொரு அனுபவிச்சு அந்த சோத்தை பெனிஃபிஷியலை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறது மெய்யான கீழ்ப்படுதல் அல்ல. உங்களுக்கு மெய்யான கீழ்ப்படுதுன்னா நீங்கள் உங்களோட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து, நீங்கள் உங்கள் காரியங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து, நீங்கள் உங்கள் காரியங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து சப்மிஷன் பண்ணி அதில் வர பாடுகள் என்ன செய்யணும்? மேற்கொள்றதுதான் கிறிஸ்துவினோட கீழ்ப்படுதல். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது கிறிஸ்துவின் கீழ்ப்படுதல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான ஒரு கீழ்ப்படிதல் சொல்லி கொடுத்துருக்கிறான். எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறான்? எல்லா விதமான பெனிஃபிட் உனக்கு தாரேன், எனக்கு என்ன செஞ்சு கீழ்ப்படி. இது சாத்தான் சொல்லி கொடுத்த கீழ்ப்படலாம். இயேசு சொல்லிட்டு கீழ்ப்படிதல் பாடுபட, கீழ்ப்படிஞ்சு பாடுபட நான் உன்னை ஆசைப்பேன். ஹல்லேலூயா. அது பாருங்க, பிலிப்பியர்ல நீங்க போடுறத பார்க்குறோம். அப்படி ஒரு பாடுபட்டதுனாலே கிறிஸ்து தன் குமாரனா இருந்தும் நமக்கு எல்லா விதமான வெள்ளமையான காரியங்கள் கொடுத்தும் கூட, பிதாவையும் குமாரனாக இருந்தாலும் கூட அவர் என்ன செய்ய உலகத்திலிருந்து மனிதாவை எடுத்து பாடுபட்டதுனாலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் கர்த்தர் இயேசு நாமம் என்ன செய்தது? உயர்த்தப்பட்டது. தேவனை செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நீ கிறிஸ்துவினால எந்த ஒரு பாடுகளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, எந்த ஒரு பாடுகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு உயர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, பாடுகளை சகிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து, அதாவது கீழ்ப்படின்னு அர்த்தம். பாடுகளை சகிக்கிறது தான் கிறிஸ்துவினே கீழ்ப்படுதாங்க. சிலது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாமியார் மருமக கீழ்ப்படுறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பயங்கர பாடாக இருக்கேன் எங்கள் மாமியாரோட, அப்படிதான் இருக்கும். அதான் மெய்யான கீழ்ப்படுது. மாமியாரை கழட்டி விட்டுட்டு ஒரு ஆசிரமத்தை விட்டுட்டு நம்மளோட ஜாலியாக ஹஸ்பண்டோட ஸ்கூல் சுற்றுறது, இது என்னது? பெனிஃபிஷரி பேஸ்ட் ஒபீடியன்ஸு. இதில் உங்களுக்கு பிளஸ்ஸிங் இருக்காது, என்ன இருக்காது? இருக்காது. ஆனால் பாடுகளோட கீழ்ப்படுத்திருக்க பார்த்தீங்களா? என்ன ஒபீடியன்ஸ் வித் ட்ரபிள்ஸ், அவரை கீழ்ப்படுத்தி பாருங்க. இதுதான் இருக்கும், உங்கள் பேருங்க உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. 7 பசங்க சூத்திரம் இல்லாதாக ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்படி இங்கே வரும்போது வந்தாயான்னு சொன்னாங்க. அடுத்த வரும்போதுக்கு வர முடியலையா, அவங்க கூப்பிட்டா வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் நான் போனவர்கிட்ட என்னங்க வரலையான்னு. இல்லை அவங்க ஞாயிற்று ரொம்ப 5 நாளுக்கு வருவேன், ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டாங்க வரையா அப்படின்னாங்க. சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் மருமகாருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆமையா ரொம்ப சங்கடமாக இருக்குது, இன்றைக்கி கூட என் மருமக வார்த்தைகள் எல்லாம் தாங்க முடியல. இந்த மாமியாருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? மருமகளை வச்சு பிரச்சனை. சரி, கர்த்தர் நம்ம கொடுத்த இதுதான் ஸ்டேட்டஸ், கர்த்தர் நம்ம கொடுக்குற இதான் சூழ்நிலை, ஏன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சேன்? கீழ்ப்படியணும். தேவபசாம் சோத்திரம் உண்டாதாக அந்த பாடுகளை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடுகளுக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் மெய்யானது. சில சொல்லுவோம், என்ன கணவன் என்ன பாடுபடுத்துறாதியா, இது ஆள்கிட்ட சமாளிக்க முடியலன்னு. ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி பாடுபடுத்த கணவன் நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீகள் என்ன செய்யணும்? புருஷருக்கு தன் கொடுத்த சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. அந்த பாடுகளை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். கணவன் பாடுபடுத்துவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், இந்த சாப்பாடு நல்லா இல்லம்பா, இதே அவன் செஞ்சு எப்படி தொணன்னு இருப்பா. சில நேரம்லாம்
சில பேர் காலையில் பழுத்தைக்கு பேஸ்ட் எடுத்து இருந்து ராத்திரி போரை போட்டு 3 வரைக்கும் எழுது கணவன் வீட்டில் எடுத்துறாங்க நொங்கின்றோம். அந்த சிஸ்டர் போயிடா ஐயோ இப்போ பாடாப்படுத்துற. அதுக்கு நிம்மதியான நேரம் என்ன தெரியுமா? இவர் எப்படா வேலைக்கு போவார், நாளைக்கு இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் ஆயப்படுத்திக்கலாம், அது வேலைக்கு போனதான் துணை. ஆனாலும் அதை நீங்கள் சைக்கிள் அதாங்க கீழ்ப்படுகிறது. இந்த பாரு துணை நான் சாப்பிட போகிறேன் அப்படி அதிகாரம் பண்ணி சாப்பிட்றது மெய்யான கீழ்ப்படி கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு சுகத்தை எதிர்பார்க்குற, ஒரு பெனிஃபிஷியல் எதிர்பார்க்குற கீழ்ப்படுதல் இருக்கீங்கன்னு சொல்லும். ஆனால் உண்மையான கீழ்ப்படி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சுகத்தையும் எதிர்பார்க்காம, ஒரு பெனிஃபிஷியல் எதிர்பார்க்காம, ஒரு ஆதாயத்தை எடுக்காம, அதுக்கு உங்கள் பாடுகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறது தான் மெய்யான கீழ்ப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவ கீழ்ப்படுதலை பார்க்குறோம். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆனால் சில பேர் பார்ப்போம், இப்போ நம்ம நிறைய காரியங்களில் பைபிள் இருக்குது, நான் அதை வாசிக்கல, நான் எல்லாம் தெரிஞ்ச விஷயனால நான் உதாரணமாக சொல்லிட்டு போகிறேன். எப்படி அப்படின்னா, தோமா எப்படி கீழ்ப்படிஞ்சா விசுவாசத்துக்கு? எப்படி கீழ்ப்படிஞ்சா? ரிசல்ட் ஓரியன்டாக கீழ்ப்படிஞ்சார். ஒரு பெனிஃபிஷியரி தான், ரிசல்ட் ஓரியன்டா. இதை கையை காட்டுங்க, காயத்தை காட்டுங்க, நான் செய்வேன், ஏற்றுக்கொள்ள. அற்ப விசுவாசி அப்படின்னார். அற்ப விசுவாசி அப்படின்னார் ஆண்டவர். திட்டினார். எல்லாம் அப்படிதான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிஷியல் ஒரு விளக்கம் கேட்பாங்க. சில நேரத்தில் விளக்கம், அதாவது ஒரு காரியத்துக்கு கீழ் சொல்லுங்க, புரிந்து கிடையாது. எதை சொல்ல வரேன்னா, ஒரு காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படினா அதுக்கு என்ன செய்யணும்? அதை கண்ணில் பார்க்கணும். இதை தருவீங்களா அப்படின்னு காயத்தை கண்ணில் காட்டினா நான் உங்களை என்ன செய்கிறேன்? கீழ்ப்படிஞ்சு விசுவாசிக்கிறேன் அப்படின்ற தோமா. இன்னொரு விளக்கம் கொடுக்கணும். ஆண்டவரே இந்த கல்லை எடுத்தால் 4 நாள் நாருமே, என்ன செய்யணும்? விளக்கம் கொடுக்கணும். இப்படி சில பேர் கீழ்ப்படுறாங்க. விளக்கம் கொடுத்தாங்க. கத்த சொல்கிறேன், நீ விசுவாச தேவனுமே காண்பே ஒன்று சொல்லவில்லையான்னு சொன்னார். எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அந்த கல்லை எடுத்த நார்மேங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் தானே, அதையே நீ சொல்கிற? அதெல்லாம் சொன்னால் தான் எங்களை செய்வாங்க கீழ்ப்பட. சில பேருக்கு விளக்கம் கொடுத்தா தான் கீழ்ப்படிவாங்க. சில பேருக்கு இதை கண்ணில் ரிசல்ட் ஓரியன்டா. ரிசல்ட் இப்போ தோமா ரிசல்ட் ஓரியன்டா, அதை காமிச்சு கண்ணில் காட்டணும். ரிசல்ட் ஓடியாக இருந்தால் தான் கீழ்ப்படுறாங்க. சில பேர் பெனிஃபிட்ஸ் இருந்தால் தான் கீழ்ப்படுறாங்க. சில பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்தா கீழ்ப்படுறாங்க. அனனியாட்ட போய் சொன்னார் தேவன், நீ இப்படி அவன் சவுல் என்று ஒருத்தர் இருக்கிறான், அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், நீ அங்கே போ என்று சொன்னான். உடனே அனனியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சரி போகிறேன்னு சொல்லலை. என்ன சொன்னார் அவர்? என்ன சொன்னார் அவர்? ஆண்டவரே அவன் பல பேரை துன்பப்படுத்தினானே, பல பேர் இப்போ கூட நீங்கள் அங்கே அனுப்புறீங்களே, அவன் என்னை கொண்டு போடுவானே அப்படின்னு சொன்னார். போ அப்படின்னு சொல்லி கத்த சொன்னார். இதுக்கு ஆண்டவர் தெரியாமல் இருக்கா? ஆண்டவர் தெரியும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? விளக்கம் கொடுத்தா தான் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்கிற ஒரு பக்குவத்தில் இருந்தார். ஆனால் அவர் கீழ்ப்படிச்சு போயிட்டார். ஆனால் அவருக்கு முதல்ல என்ன தேவை? விளக்கம் தேவைப்பட்டு. தேவபசம் சோத்திரம் உண்டாதாக அவன் எவ்வளோ பாடுபடணும்னு அவனுக்கு நான் காமிக்க போகிறேன், நீ போ, போய் நீ அவனுக்கு என்ன செய்ய, அவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சார். இப்படி நான் என் வேகமாக ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் கீழ்ப்படுகிற ஒரு பெனிஃபிட் பேஸ் பண்ணியே தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. தேவபசம் சோத்திரம் உண்டாதாக. இப்போ ஒரு சில வசனம் மட்டும் வாசிக்கலாம். யோவான் 6:26-27 வாசிங்க. யோவான் 6:26-27. பாருங்க, நீ நல்லா சாப்பிட்டனால அதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்காரு, ஒரு நாள் முன்னாடி தான் 5 மீன் நினைச்சிருக்காரு, 5000 பேருக்கு போஷித்தாரு. நல்ல சாப்பாடு, ரொட்டியும் மீன், நல்ல சாப்பாடு. அப்பவும் நல்ல சாப்பாடுன்னு அதுக்கு தான் என்ன தேடுறீங்க அப்படி சொல்ற. வாசிக்கலாம். சொல்லுறேன். உங்கள் கீழ்ப்படுதல் உங்க விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்கணுமா? நித்திய ஜீவனுக்காக இருக்கணும். நம்ம ஆரம்பத்தில் தலைப்பசம் சொல்ல பிரகாரமாய் மரணத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா, நித்திய ஜீவனுக்காக ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்க அழிந்து போற சாப்பாடுக்காக என்ன நம்பிக்கை வந்திருக்கீங்க? அழிந்து போற சாப்பாடுக்கு கிடைக்கும்னு சொல்லி பெனிஃபிட் பண்ணுறதுக்காக என்ன கீழ்ப்படுத்தி வந்திருக்கீங்க அப்படி இயேசு தெளிவாக சொல்றேன். நான் அது அற்புதமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவு சாப்பாடு போட்டாரே என்று சொல்லி கத்திரபசம் சூத்திரம் இல்லாத வாசிக்கலாம். தேவபசம் சூத்திரம் இல்லாத நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது, நித்திய பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க கீழ்படுத்திருக்கணும் தவிர அது மனுஷமா தருவா. அதுக்காக நீங்க அவருக்கு நினைச்சணும் கீழ்படுத்தணும் தவிர இயேசுக்கு போன என்ன கிடைக்கும்? அப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே பெனிஃபிட் பேஸ் பண்ணி தான் கீழ்படியாக இருக்குன்னு சொல்லி நமக்கு ஆவியான திருவள்ளுவர் பண்ணுறார். யார் பெனிஃபிட்டை பார்த்து இயேசு கீழ்படியாதீங்க. நீங்கள் கீழ்படிங்க, கர்த்தர் உங்களுக்கு பெனிஃபிஷியரை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்கணும்?
மனசு கீழ்ப்படி எப்படி இருக்கணும்? இயேசுக்கு கீழ்ப்படினா உங்கள் மனசு என்ன இருக்கணும்? அவர் ஏதாவது தருவாருக்கா கீழ்ப்படியக்கூடாது. நாம் என்ன கொடுப்பேன், ஹல்லேலூயா, என் பாடையில் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நினச்சி கீழ்ப்படிங்க. அதான் மெய்யான கீழ்ப்படிதல். ஆனால் ஏதாவது தருவார் அதுக்கான கீழ்ப்படி சொன்னால் அது சாத்தான் சொல்லி கொடுத்த கீழ்ப்படிதான். தேவன் வசனம் சோத்திரம்னால நீங்கள் ஒரு ஆள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு கீழ்ப்படுத்தீங்க அப்படின்னா அது சாத்தான் சொல்லி கொடுத்த ஒரு கீழ்ப்படுதலாக இருக்குது. அதே சமயம் அந்த ஆளுக்கு நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுப்பேன், மெய்யாவே கீழ்ப்படுறேன், அவர் கொடுத்தாரு கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அப்படி நம்பி நீங்கள் ஒருத்தர் கீழ்ப்படுத்தீங்கன்னா அதெல்லாம் என்னது மெய்யான கீழ்ப்படுதல். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத சில இடங்களில் நம்ம சொல்லுவோம் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். சில காரியங்கள் சில விசுவாசிகள் செய்யுமோ அர்த்தம் இல்லாமல் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார் பேக்கெண்டில் என்ன அந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படுவாங்க. ஆனால் அந்த கீழ்ப்படுவது பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அவங்களுக்கு தெரியாது இது என்ன காரியம்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சொல்லியிருப்போம் அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதை செய்ய முறுமுறுத்துருப்பாங்க. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் பெரிய ஆசீர்வாதம் சொல்லி கண்டுகொள்வாங்க. தேவன் சோத்திரம் உண்டாதாக. அப்போ எப்படின்னா நீங்கள் எதையுமே கீழ்ப்படல் அப்படின்றது எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த காரியத்துக்கோ அந்த ஆளுகளுக்கோ விசேஷமாக கிறிஸ்துவுக்கு சேர்ந்து நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒருவேளை பெனிஃபிட்ஸ் ஏதாவது பெனிஃபிட் பேஸ் பண்ணி ரிசல்ட் ஓரியன்டா பெனிஃபிட் ஓரியன்டா அல்லது ஒரு விளக்கம் கொடுத்தா தான் நான் கீழ்ப்படி அப்படின்னு சொன்னால் சாத்தான் வஞ்சகமாக கிறிஸ்துக்குள்ள உங்களை நினைச்சிருக்கான் கீழ்ப்படிய வச்சிருக்கான்னு அர்த்தம். இது என்னைக்குன்னா ஒரு நாள் விஷயம் அம்பரமா தேவன் வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆனால் மெய்யான கீழ்ப்படிதலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து காட்டின கீழ்ப்படிதலை அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிட்டு கீழ்ப்படிதலை அறிந்து கொள்ளுங்க. சாத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த என்ன செய்ய கீழ்ப்படுதல் நமக்கு தேவையில்லை. அது பெனிஃபிட்ஸ் பேஸ் பண்ணி ஒபீனியன்ஸு, அது பெனிஃபிட்ஸ் பேஸ் பண்ணி ஒபீனியன்ஸு, அது ரிசல்ட் பேஸ் பண்ணி உள்ள ஒபீனியன்ஸு, அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குற மாதிரி என்ன செய்யுங்க, அது பாடுகளை சைத்துக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்குற மாதிரி உள்ள கீழ்ப்படுதல் தான் மெய்யான கிறிஸ்து வழிகாட்டில் கீழ்ப்படுதல். ஹல்லேலூயா. ஏழு சோத்திரம் இல்லாத சிலர் கீழ்ப்படி பார்த்துருக்கீங்களா? இது பண்ண என்ன தருவீங்க, இது பண்ண உனக்கு இது தாரையா அடிப்பாங்க. இப்படி ஒரு கீழ்ப்படுதல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் யாராவது வந்து இப்படி டேபிள்ஸ் படிக்க மாட்டேன் எழுத மாட்டேன்றான். 1 to 10 டேபிள்ஸ் எழுதி காட்டுறது. அவன் என்ன சொன்ன தெரியுமா, இந்த மாதிரி 1 to 10 டேபிள்ஸ் எழுதி காமிச்சா உனக்கு என்ன கொடுப்பேன், ஒரு சிக்கன் கபாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். என்ன கட்டாக்கடான்னு 20 நிமிஷம் எழுதி வச்சுட்டான் எழுதிட்டான். இது ரைட் ஒப்பீனியன்ஸா? சிக்கன் கபாப் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் என்ன செய்யணும், டேபிள்ஸு படிக்கணும். அது படிக்கிறது கொஞ்சம் பாடாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், அது பாடிகளை ஒப்பு கொடுத்து அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கீழ்ப்படிதான் இருக்குது மெய்யான இயேசுக்கு காட்டின கீழ்ப்படிதான். ஒரு கபாப் கிடைக்கிது, சிக்கன் தந்தூரி கபாப், தந்தூரி கபாப் அது. ஆமாம், அது போல் பீஸ் இருக்கும். அது வேணுன்றதுக்காக அவன் டேபிள் எழுதி காமிச்சான். இன்னும் வாழ்க்கையில் மறக்கப்பட்டான். 7th ஸ்டாண்டர்டில் நான் வாங்கி கொடுத்தேன். நானும் வாங்கி கொடுத்தேன். 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாக எனக்கு கீழ்ப்படிஞ்சனால வேலை வாங்கி கொடுக்கல, அவன் அந்த காரியத்தை செய்தனுக்கு வாங்கி கொடுத்தேன். ஹல்லேலூயா. 7 வருஷம் சோத்திரம் இல்லை. ஒரு காரியத்தை தேர்ச்சி பட்டால் நீங்கள் அவன் ப்ரைஸ் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன நோக்கத்தை செஞ்சாங்கிறத பார்க்கணும். 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாக ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை நீங்கள் கீழ்ப்படியாதீங்க. ஒரு காரியத்தை பெனிஃபிட் ஆகுங்கிறது கீழ்ப்படியாதீங்க. அதாவது ஒரு காரியத்தை ரிசல்ட்டை வச்சு கீழ்ப்படியாதீங்க. ஒரு காரியத்தை விளக்கம் கொடுத்தா தான் நான் கீழ்ப்படி. அது இப்போ மெய்யான கீழ்ப்படிதல் அல்ல, அது சாத்தான் கொடுத்த வஞ்சமான கீழ்ப்படிதல். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னானாலும் பரவாயில்ல, இயேசு போல பாடுகள் உள்ள ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி எல்லாம் இருந்தோ அவர் பாடல்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்பட்டு கற்றுக்கொண்டாரோ அப்படியே உங்களுக்கு நான் என்ன செய்வேன், கிறிஸ்துவுக்கும் நான் சகல பாடுகளும் ஏற்றுக்கொண்டு பெனிஃபிட்ஸ் ஆகுதோ இல்லையோ, ரிசல்ட் கிடைக்குதோ இல்லையோ, நான் என்ன செய்வேன், அந்த பாடலோடு என்ன செய்வேன், நான் கீழ்ப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறதா மெய்யான கீழ்ப்படுதல், கிறிஸ்து வழிகாட்டின கீழ்ப்படுதலாம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம். எரேமியா 42ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். எரேமியா 42:6. இந்த வேகமாக வாசிங்க. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நீங்கள் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்களும் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். தெரியல வாசிங்க, அர்த்தம்லாம் வாசிங்க. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக என்ன அர்த்தங்க?
உங்கள் தேவனாக கர்த்தருக்கு நாங்கள் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, பாடுகள்னாலும் சரி, நன்மையானாலும் சரி, நாங்கள் என்ன செய்வோம்? தேவனாக கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோட சத்தத்துக்கு கீழ்ப்படினா அதுக்குள்ளே பாடுகளே இருந்தேன்னு செஞ்சணும் வாங்கிக்கணும். அதால் முக்கியமே. அது நன்மையாக இருக்கலாம், ரிசல்ட் நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். வசனம் தெளிவாக இன்னொரு வாசிக்கலாம். நல்ல அருமையான வசனம். இதுதான் உங்களுக்கு இந்த போதத்தில் ரீடர் பண்ணணும். வாசிக்கலாம். இன்னொருத்தர் வாசிங்க. அதை வாசிங்க. இறைமை 42:6. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, நாங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதனால் எங்கள் நன்மை உண்டாகும்படி நாங்கள் அனுப்புகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி நடப்போம் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும் கீழ்ப்படித்தது? எப்படி இருக்கணும்? நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக சில பேருக்கு அப்படிலாம். நீ கல்யாணம் பார்க்குற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பெனிஃபிஷியும் முன்னாடி காட்டணும். வேலை பார்க்குறாங்களா, சாமிங்காக இருப்பாங்களா, மாடர்னாக இருப்பாங்களா, படிச்சிருக்காங்களா, இங்கே வந்து வேலை பார்ப்பாங்களா, அவங்க மாமனார் கூட இருக்காங்களா, அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா பெனிஃபிட்டும் கேட்டு இப்போ நாங்கள் நம்புகிறோம். இது எதுக்கு இது மாதிரி கர்த்தர் ஒன்று காட்டினாரா அந்த விசுவாசம் பண்ணி நீ ஏற்றுக்கொள். அது பாடானாலும் சரி, என்ன சந்தோஷமானாலும் சரி, என்ன செய்யணும்? நீ ஏற்றுக்கணும். என்ன அது அப்படி தான் நம்முடைய காரியங்கள் கீழ்ப்படுத்திருக்கணும். தவிர அது அது நல்ல பெனிஃபிஷியல் தான் ரைட்டு. கவர்மெண்ட் ஜாப் பார்த்தா ஓகே, வேலை பார்க்கறது ஓகே. இது எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு போய் நீங்கள் ஒருத்தர் சரியாக கீழ்ப்படுத்தி போன அவசியமே கிடையாது. 7% சோத்திரம் உண்டா இன்னும் கீழ்ப்படுத்தி பற்றி நம்ம சரியாக கற்றுக்கொள்ளவில்லை. ஏதாவது ஒன்று ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லி கருத்தை கீழ்ப்படுத்திருக்கிறோம். ஏதாவது ஒன்று நமக்கு நன்மை கிடைக்கும், இப்படி தான் நம்ம கீழ்ப்படுத்திருக்கிறோம். இங்கே என்ன போடுங்க? நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, கர்த்தர் எனக்கு நன்மை உண்டாக உங்கள் தேவனா சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய கீழ்ப்படி இருக்கும். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத ஆகையினாலே நம்முடைய கீழ்ப்படிதல் எதையுமே எதிர்பார்க்காம பாடுகளை சகித்துக் கொள்வதாய் இயேசு போல நம்ம என்ன செய்ய வேணும்? காணப்படணும் சொல்லி தேவன் மற்றிலே திருத்தம் பற்றில. ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? எதுவுமே எதிர்பார்க்காதபடிக்கு நான் பாடுகளை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி உங்கள் ஆத்மா சரீர அவங்களை ஒப்பு கொடுக்குறா இருந்து நன்மை உண்டாக என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்திக் கொள்ளுங்க. நன்மை உண்டாக கீழ்ப்படியாத நன்மை எதிர்பார்த்து என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியக்கூடாது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாத சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பார்த்துருவாங்க. ஒருத்தர் நான் ஒரு வேலை சொன்னேன்னா அதை அப்படியே சமாளிச்சுட்டே இருப்பார். ஆனால் இன்னொரு பாஸ்டரை போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அவர் உடனே வண்டி ஏறுவார். அந்த பாஸ்டர் பேரை சொல்ல விரும்பலை, அந்த விசுவாசியான்னு சொல்ல விரும்பலை. அங்கே அந்த ஒரு பாஸ்டர் போய் நீ பார்த்துட்டு போவார். ஏன் தெரியுமா? அந்த பாஸ்டர் அங்கே போனால் என்ன பணம் கொடுப்பாரு. அப்போ என்ன சொல்ல தெரியுமா? அங்கே போய் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார், சத்திய வார்த்தை சொல்லுவார். தானே எப்போ சொன்னார், யாரா வந்தேன் கீழ்ப்படி வந்தேன். பரவாயில்லையா, எனக்கா நீங்கள் கீழ்ப்படி வந்தேன் வேலை செய்யறதுக்கா தானே சொல்லிட்டாங்க, நீ வந்தீங்க பரவாயில்ல. நாங்கள் அந்த அவங்கள்ட்ட பேசுகிறோம் என்ன செய்யணும்? அற்பமான உள்ளிருக்கு மக்கள் கீழ்ப்படுறாங்க. பரிதாப ஜனங்களுக்கு 4 பேருக்கு சொல்லிப்போம். உள்ளே நடந்தது என்ன தெரியுமா? அவர் எல்லாத்துக்கும் போய் கேட்கணும்லாம் போக மாட்டார். நான் சொல்கிற அந்த ஊழியர்கிட்ட மட்டும் போனால் தான் செய்வார், அடிச்சு போட்டு போவார். ஏன்னா அவர் தான் என்ன செய்வார்? சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து அனுப்புவார். இது என்ன கீழ்ப்படுகிறது? இதெல்லாம் என்ன அனுபவங்க, ஒரு அனுபவம். இப்படி தான் நீங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. ஒரு பெனிஃபிட் இது பண்ணி ஒரு ஊழியர் கீழே இருக்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல நம்ம பெனிஃபிட் எதிர்பார்க்காம செய்யணும். ஒரு நாள் நம்ம சீனியர் ஒரு நாள் பெட்டாவத்தில் ஆரம்பிச்சார். பெட்டனா கூட்டத்தில் நான் அப்போ தான் ஊழியத்தில் வந்து புதுசு. பிஹெச்சில் ஒரு 4 கூட்டம் நடத்தியிருப்பேன். பெட்டாவத்தில் ஒரு 3 கூட்டம் நடத்தியிருக்கேன். அங்கே ஒரு சம்பதிகள் வந்தாங்க. குழந்தை வேணும் ஐயா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் குழந்தையெல்லாம் நேரமாக இருந்தேன். அப்புறம் அவங்க ஜெபிச்சிட்டேன் மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா அது ஒரு ஃபேமிலி வருதுங்க, அது குழந்தைக்காக ஜெபின்னு சொல்கிறாங்க, நமக்கு அந்த இடத்துல சாட்சி நேரத்தில் எப்படியா ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் நான் போகலையாங்க, பெட்ரோல் இடம் கொடுத்து நான் போகலையா அப்படின்னு சொன்னேன். சரி ஜோம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். மறுநாள் அதே செவ்வாய்க்கிழமை வந்தது. 5 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆயத்தமாக கிளம்புறது. ஏன் நானும் போன வாரமே சொல்கிறேன், நீ கிளம்புறது அது வேறு இது வேறு, கர்த்தர் அபிஷேகம் அங்கே கிரீஸ் நீ கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். இல்லை இப்போதாலும் சொல்லியிருந்தாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் போனேன். மனதெல்லாம் போகல, ஒரு மணி மட்டும் போகல, கீழ்ப்படிஞ்சு தான் போனேன். இது சீனியராக இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் ஊழிட்டு வந்த புதுசு, நம்ம கிளாஸ்க்கு என்ன கேட்க முடியாது.
அப்படிதான் போனேன். அந்த குடும்பம் மறுபடியும் வந்துச்சு. அந்த ஐயா எங்களுக்காக ஜெபிக்கலையா அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஒரே விஷயம் தான், ஏன்னா அவங்களுக்காக நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே இந்த காரியம் செய்யறதுக்கு எனக்கு பாத்திரம் இல்லை, நான் கொஞ்சம் கூட பாத்திரம் இல்லை, ஆனால் இந்த குடும்பத்துக்கு நீ இறக்கம் காட்டுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியம் செய்யறதுக்கு நான் பாத்திரம் இல்லை, ஆனால் இந்த குடும்பத்துக்கு நீ இறக்கம் செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சித்தமானாலும் நீ இறக்கம் காண்பித்து எங்கள் குழந்தை பகிர்ந்து கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சேன். கரெக்டாக அன்னையிலேருந்து 5ஆவது வாரம் அந்த அம்மா கணிச்சு வந்து சாட்சி சொல்லிச்சு. ஹalleluya. அவங்க வீட்டில் ரொம்ப அவங்க வீட்டில் இந்துக்கள் தான், அவங்க ரொம்ப வீட்டில் அவங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொல்லி சொன்னாங்க. குழந்தைகளை காரியத்தை முக்கியமாக அது வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 7 மாதம் சோத்திரம்ல கீழ்ப்படிஞ்சு போனதுனால அவங்க இன்னும் இல்லாமல் இடத்துல ஆசீர்வாதங்க. அதுக்கப்புறம் நான் எதையுமே பெனிஃபிஷ் எதிர்பார்க்கல, எது வரும்ல, சரி அவர் சொல்கிற ஊழியே சொல்கிறாரு கீழ்ப்படிஞ்சு போனதான். கர்த்தர் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை செய்வார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத ஆகிய கீழ்ப்படிங்கிறது, மெய்யான கீழ்ப்படிங்கிறது நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எதிர்பாராதபடிக்கு நம்முடைய காரியங்களை நம்ம எல்லாத்துக்கும் முழுமையாக ஒப்பு கொடுக்குறா, பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க இருக்கிற கீழ்ப்படிதான் என்னது மெய்யான கீழ்ப்படுதல். அது கிறிஸ்துவினுடைய வழிகாட்டின கீழ்ப்படுதல். அதை நாம் செய்வோமாக. அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நம்ம என்ன செய்வோம், அதை கீழ்ப்படி நம்ம என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். ஹalleluya. தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இங்கே வரிசையாக ஒரு 4-5 காரியத்தை பார்ப்போம். பரிசுத்தோடு கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 46-47 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா? அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். அதே சோத்திரம் உண்டாதாக. இங்கேயும் அந்த மாதிரி கீழ்ப்படுத்த நாத்தான்மார் இருந்தார். எப்படி இருந்தா தெரியுமா, நாம் இப்போ ஏசிஸ்க்கு ஒரு பார்க்க போகிறோமே, ஏதாவது நாசரேத்து நமக்கு நன்மை உண்டாகுமா, ஏதாவது பெனிஃபிஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. பிலிப்பு என்ன சொன்னார், வருவார் வந்து வா வா அப்படின்னு, வா உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிலாம் ஒரு கமிட்டே பண்ணிக்கல, வந்து பாருன்னு சொன்னார். ஏசு சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, வார்த்தை அவரை மெச்சி கொண்டார். வாசிக்கலாம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஹalleluya. கபடமற்ற இன்னசென்ட் இஸ்ரவேல், இன்னசென்ட் கபடமற்ற உத்தம இஸ்ரவேல். என்ன அர்த்தம்? இன்னசென்ட் அண்ட் ட்ரூத் இஸ்ரவேல். என்ன அப்படின்னா எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவன் சொன்னான் வந்தான் பார். யார் சொன்னானு? பிலிப்பு சொன்னான் வந்தான் பார். நாத்தான்வேலு இதுதான் இது இன்னசென்ட் இஸ்ரவேல். இப்படிதான் இருக்கணும். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. பேதையா இருக்கணுங்க, ஒரு இன்னசென்டா இருக்கணும். கர்த்தருடைய சோத்திரம். இந்த கீழ்ப்படுதல் வேணும். அவன் கேட்டான், எனக்கு நன்மை உண்டாகும்னு கேட்டான். ஆனா பிலிப்பு எஸ் ஓ நோன்னு சொல்லல. சரி பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், ஆண்டரை போய் பார்ப்போம், நன்மை கிடைச்சாலும் பார்ப்போம், நன்மை கிடைக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்த இடத்துல என்ன செய்யுமா, அவரை பற்றி உண்மையை எடுத்து வச்சார். நீ அத்திமத்து கீழே இருக்கும்போதே நான் பார்த்தேன், ஆண்டவரே நீ உண்மையான குமாரனை கிறிஸ்தவ, நீ இதை சொன்னதுனால ஏற்றுக்கொள்றியா, இன்னும் பெரிய பெரிய காரணங்களை பார்ப்பாய் அப்படின்னா இந்த முதல்ல அவனை வெற்றி கொண்டதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையாலே இங்கே ஒரு பெனிஃபிட்டே இல்லாத ஒரு காரியத்துக்கு நாத்தான்வேல் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தேவனுக்கு நல்ல பேரை என்ன செஞ்சான், பெற்றுக்கொண்டான். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இங்கே கவனிக்கணும். நான் பல தடவை எங்கள் வீட்டு அம்மாட்ட சொல்றேன், எங்கள் அம்மாவுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிரு. அது ஆசீர்வாதமா எனக்கு தெரியாது. தேவ சித்தம் உனக்கு இதுதான். உனக்கு கொடுத்த மாமியாருக்கு என்ன செய்ய, நீ கீழ்ப்படி. அது பெனிஃபிஷியாகதோ உனக்கு யூஸ்ஃபுல் ஆகலையோ அது கிடையாது. தேவ சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய நான் சொல்லி தான் அவள் நிறைய தேட்டிருக்கிறேன். சிலத்துக்கு அம்மா ஏதாவது வாய விட்டாலும் கூட நீ வருத்தப்படாத, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள். சிலத்துக்கு அம்மா உனக்கு கஷ்டப்படுத்த மாதிரி இருந்தாலும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள், திருப்பி ஒன்று பேசிடாத என்று சொல்வேன். அவள் அதுக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இன்னைக்கு கர்த்தர் அவருக்கு நல்ல ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்துருக்கிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அதனால சில காரியங்களை பெனிஃபிட்டை எதிர்பாராமல் செய்ய வேண்டும். அவன் நாசத்து எனக்கு நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்டார். வந்து பாரு, உனக்கு நன்மை கிடைக்க தீமை கிடைக்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி பிலிப்பு அவரை ரீடர் பண்ணார். வந்தார். என்ன பேர் கிடைச்சது தெரியுமா? என்ன கிடைச்சது? கள்ளம் கவலைப்பட்ட உத்தம இஸ்ரவேல் இவன் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹalleluya. ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம நினைச்சிட்டான், கீழ்ப்படிஞ்சிட்டான், வந்துட்டான். தேவனுடைய சோத்திரம்டா. இன்னைக்கு நீ வெளியே ஆட்களை கூப்பிட்டு பாருங்களேன், நீ வெளியே ஆட்கள் சபைக்கு வாங்க கூப்பிட்டு பாருங்க. அங்கே வந்தால் என் நோய் குணமாயிருக்கும் சிஸ்டர், அங்கே வந்தால் எனக்கு சம்பளம் உயர்வு கிடைக்குமா சிஸ்டர், அங்கே வந்தால் எனக்கு பொண்ணு கிடைக்குமா பிரதர், இப்படி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு நாத்தாங்க கேட்கறது தான் கேட்பாங்க. அங்கே வந்தால் என்ன கேட்பாங்க, ஏதாவது எங்களுக்கு நன்மை உண்டா கேட்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்,
ஆமுன்னு சொல்லாமல் ஒழுங்கு மரியாதையாக வந்து கீழ்ப்படி. அப்புறம் ஆண்டர் என்ன கொடுக்குறதோ நினச்சிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரணும். சில ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் அம்மா உங்களுக்கு எல்லாம் உண்டாகும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க. விசுவாசம் சொன்னையா அப்படிம்பாங்க. இருந்தாலும் கர்த்தர் அவங்க என்ன நியமிச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். தேவ வசனம் சோத்திரம் இல்லாத ஆகினாலே இந்த ஒரு நாத்தான் கீழ்ப்படி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. வந்து பாருன்னு சொன்னோன்னே அவன் எதுவுமே யோசிக்கல, நன்மை வருது தீமை போய் கர்த்தரன் செய்வோம் பார்ப்போங்கிறதா. ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாதாக. அடுத்தது அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 8-9. அவர் அவர்களை நோக்கி, ஆ நீங்கள் இப்பொழுது மொண்டு ஆ பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார். அது திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவர் திராட்சரசமா மாற்ற தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாத. இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6 கச்சாடி இருந்தது, தண்ணீர் ஆண்டு நிரப்ப சொன்னார், வேலை கொண்டு மோண்டு போடுன்னு சொன்னார். இந்த வேலைக்காரன் கண்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்காது? வேலைக்காரன் என்ன தெரிஞ்சிருக்கோம்? தண்ணி. எவனா தண்ணியை கொண்டு மோண்டு கொடுப்பானா? வழியில் சிக்கனா என்னதுக்கு ஆகும்? ராசசம் கொடுத்து அப்படியா? ராசசம் வெறும் தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? என்ன விசுவாசம் இருந்தது அவங்களுக்கு? அவர் தாய் சொன்ன வார்த்தையை பாருங்க. அதுதான் அவங்க தாய் சொன்ன வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. வாசிக்கலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. இந்த வசனம் நீ யோசிக்கணும். இங்கே வேலைக்காரருக்கு நோக்கின்னு சொல்லப்பட்டிருக்குது, அங்கே வேலைக்காரர் செய்த காரியத்தை எழுதப்பட்டிருக்கு. வேலைக்காரர் சொன்னதுனால தான் இந்த வேலைக்காரரை பற்றி தாய் சொன்னதுனாலே இங்கே வேலைக்காரர் ரொம்ப கவனமாக வார்த்தை கேட்டுக்கொண்டார். வாசிக்கலாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம கீழ்ப்படிய சத்தம் நம்ம வர சத்தம் வந்து நம்பருக்கு ஏதுவாக இருக்காது. சில சத்தம் நமக்கு என்ன இருக்குது? நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது, சான்ஸே கிடையாது. அப்படிதான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யறதுக்கு கீழ்ப்படியணும். இங்கே என்ன சொல்றாரு? தாய் வேலைக்காரரை பார்த்து அவர் என்ன செய்கிறாரோ அப்படியே செய்யுங்கள். இவர் என்ன செஞ்சார்? தண்ணியை கொண்டு மோண்டு போய் சொன்னார். இவன் மோண்டு கொடுத்தாங்க. இந்த கீழ்ப்படுதல் எப்படிங்க? இதே நம்ம மாதிரி ஆட்கள்னா தண்ணி கொண்டு போகிறோமே, அவன் எதாவது கேட்டால் என்ன பதில் சொல்லிட்டு பாஸ்டர் அப்படியா நான் சொன்னேன் செய். இல்லை கேட்டாங்கன்னா என்ன இருக்குங்க? வெளியே பைத்தியக்காரமாக சொல்கிறான், தண்ணி கொண்டு சொல்கிறான். ஆனால் இவங்க தாய் சொன்ன வார்த்தையை என்ன கவனமாக கீழ்ப்படிதான். எப்படி? அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க. ஆமாம். சில காரியங்கள் சில வார்த்தைகள் சொன்னால் நம்மளுக்கு ஏதுவாக இருக்கவே இருக்காது. சில வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நம்ம இப்போ ஸ்டேட்டஸுக்கு அந்த வார்த்தைக்கு 8ஆவது தூரமாக இருக்கும், நமக்கு எதுவாக இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன இருந்தணும்? அந்த ரிசல்ட் எதிர்பார்க்காம நம்பித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு காரியம் நான் சொன்னேன், அதாவது கீழ்ப்படிதல் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரியம் கீழ்ப்படிதல்ன்றது பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு காரியமாகும். 2வது பிலிப்பு காரியத்தில் அதாவது நாத்தான காரியத்தில் நம்ம கண்டுகொள்ள. இங்கே கொஞ்சம் பாருங்கப்பா, ஏச்சா கொஞ்சம் சேர கூட வச்சுப்பார், டிஸ்டர்ப் பண்ணாம உட்கார். ஒரு சேருக்கு உட்காருங்க, 2 சேர்ந்து உட்காந்து விளையாடுறீங்க. ஃபஸ்ட்டு காரியம் கீழ்ப்படிதல். நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து போல நம்ம கீழ்ப்படிதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, சில பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்குறதாலும் கீழ்ப்படிதல் சொல்லி பாடுறோம். அதாவது கீழ்ப்படிதலை பாடுகள் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காரியம் என்ன? கீழ்ப்படிதல் என்ன இருக்கும்? பாடுகள் இருக்கும். நாத்தாங்கல் காரியத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கீழ்ப்படிதலில் நன்மையை நம்ம என்ன செய்ய பார்க்கக்கூடாது, எது பார்க்கக்கூடாது. இங்கே 3வது காரியம் இந்த வேலைக்காரர் காரியத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கீழ்ப்படிதலில் நம்பத்தகாதவர்கள் ஏதாவது ஒரு காணப்படும், அதை என்ன செய்யணும்? நீங்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் என்ன செய்யணும்? நம்பிதான் ஆகணும். இது 3வது காரியம். கீழ்ப்படிதல் 3வது காரியம். 4வது காரியம் கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாதாக. யோவான் 6ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. யோவான் 6:7 வாசிங்க. பிலிப்பு அவர்களுக்கு பிரயுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இப்போ சாப்பாடு பத்தல, உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு ஆண்டவர். கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். 200 பணத்துக்கு கொடுத்து வாங்கினா கூட இவங்க பத்தாதே அப்படின்றாரு. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒவ்வொருவரும் சீமோன் பேதுருவின்
சகோதரனுமாகிய அந்திரேயாவை நோக்கி, அந்திரேயா வராருங்க, பேதுருவோட சகோதரர் வராங்க, அந்திரேயா வராருங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்த்தைக்குமே அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவர்கள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். பாருங்க, இந்த வார்த்தையை அங்க சொன்னார். 5 அப்பம் 2 மீனும் எதுக்கு அந்திரேயா சொன்னார்? ஏதாவது சான்ஸ் இருக்கா? அவர் 200 பணத்துக்கு வந்தால் 10 சொல்றாரு. யாரு? பிலிப்பு. இவர் என்ன சொல்றாரு? எம்மாத்திரம் இருந்தாலும் 5 மீன் 2 அப்பமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தையை பாருங்க, இதான் அந்த இதா இருக்கும், வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்வெளி உள்ளதாய் இருந்தது. பந்தியில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். எப்படி உட்கார்ந்தாங்க? நீங்க சாப்பாடு பணம் போட எங்க பாஸ்டர்? பணம் சாப்பாடு போட எங்க? எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? அப்படிதான் நீ கேள்வி வரும். சத்தம் காட்டாமல் உட்காந்துருக்காங்க பாருங்க, சத்தம் காட்டாமல் உட்காந்துருக்காங்க. எதை வச்சுக்கிட்டு? 5 அப்பத்தையும் 2 மீன். அதை ஒருத்தர் சொன்னார் பாரு, அதை ஒருத்தர் எங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்குன்னு வைக்காம சொன்னார் பாருங்க. ஆனால் அதுதான் முக்கியமான காரியம். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் 1 10 ஆக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். ஹல்லேலூயா. 10 100 ஆக்கணும், என்ன இருக்கணுங்க? 10 இருக்கணும். 5 5000 மாத்திரம் அங்கே என்ன இருக்கணும்? நம்பர் 5 அங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. அதை கீழ்ப்படிந்து ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அந்திரேயாவோட கீழ்ப்படிதார். ஹல்லேலூயா. இப்போ அந்திரேயா புரிஞ்சு என்ன மனதைரியத்தில் உட்கார வச்சாருன்னு தெரியல. என்ன மனது? எல்லாரும் உட்காருங்கயா, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? உண்மையே சொல்கிறேங்க, எனக்கெல்லாம் திக்குன்னு தான் இருக்கும். திக்கு ஒன்றுமே இல்லாதப்போ எப்படி ஆண்டவர் உட்கார சொல்கிறாரு? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் நம்ம 4ஆவது கட்டணுமா? சாத்தியம் இல்லாதவங்களே, இது ஒரு காரியம் சாத்தியம் இல்லாத, அதாவது இம்பாசிபிளாக இருந்தாலும் கூட நீங்கள் கீழ்ப்படிஞ்ச என்னவாது பாசிபிலிட்டியாக மாறும். ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லாத விஷயம் சாத்தியமாகும். நம்ம எதுவாக இல்லாத ஒரு காரியங்களை நம்ம வைக்கக்கூடியதான் சரியான கீழ்ப்படிதல் பார்க்கிறோம். அது அங்கே வேலைக்காரர் செஞ்சால் சொல்லி பார்ப்போம். காணாத ஒரு கல்யாணத்திலே இங்கே சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை சாத்தியமாக்குறதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மெய்யான கீழ்ப்படிதல். இதுக்கு போய் ஆயிரத்தி கொஸ்டின் தோமா கேட்ட மாதிரி கையில் காமிச்சாதான் செய்வேன் விடுவேன். அனன்யா சொன்ன மாதிரி அவன் பவுல் அவர் சவுல் அவர் எல்லாரும் கொண்டாங்களே, இந்த மாதிரி விளக்கம்லாம் கற்றுக்க போகக்கூடாது. 5 அப்பம் இருக்குது, என்ன செய்ய? ஆனாலும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே அன்னைக்கு ஒப்படைச்சா இருப்பாருங்க. அவர் எந்த மூலையில் அதை செஞ்சார்? 5 கோசிப்பாரா அப்படின்னு செய்கிறார். கர்த்தர் கேட்டார், சொன்னார், கீழ்ப்படுத்தார். ஹல்லேலூயா. 7 வருஷம் சோத்திரம் இல்லாத அவன் கிட்டத்தட்ட 5000 பேர் விஷயம் அவர் கோசிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படுதல் இருக்கா? சாத்தியமானவர்களை சாத்தியமாகும் உங்கள் கீழ்ப்படுதல். அதாவது நான் இப்படி சொல்கிறதா உங்களுக்கு புரியும் அப்படின்னா, உங்கள் கீழ்ப்படிதலில் சாத்தியமாகாத ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்கள் கீழ்ப்படிதலில் நம்பதற்கு ஏதுவாக இல்லாமல் ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யறத கீழ்ப்படியணும். அது சொல்லணும். சில நேரங்களில் அது நீ போங்க நான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு ஆள் அனுப்பிச்சாக்கா அது போக மாட்டேன். அது எப்படியுமா நான் சொன்னேங்க நீங்கள் போக மாட்டாங்க. அவங்க விளக்கம் கொடுக்கணும். கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாதாக இது என்ன தெரிந்து பாருங்க. அப்போ இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்குன்னா, சாத்தியமாக ஒரு காரியம் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் பாரதப்பட்டு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும் போது அந்த காரியம் நிச்சயமாக என்ன செய்யும்? சாத்தியமாகி கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு வசனம் சோத்திரம் இல்லாதாக அடுத்த காரியம் பாருங்க. ஒன்று சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 11-12 வாசம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 11-12. அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். 1 சாமுவேல் சாரி 1 சாமுவேல்ல 16ல் 11-12. ஆமாம், சாமுவேல் காரியம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா சகோதரரும் வர சொல்லும்போது இப்படி இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கார் தேவன்.
அப்போ யாரா இன்னொரு பிள்ளை இருக்கான்னு கேட்டான். இன்னொரு பிள்ளை கடைசி பையன் இருக்கான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு சிறுமைத்தனமா அப்படின்னு சொல்கிறான். அவன் சாமி என்ன சொன்னா தெரியுமா? அவன் வராமல் நான் என்ன சொல்கிறேன், சாப்பிட மாட்டேன்ட்டார். என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிதல ஒரு உறுதி உள்ளவனா சாமுவேல் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை முடிக்க வரைக்கும் அந்த கீழ்ப்படிதல் செய்யக்கூடாது, விலகக்கூடாதுங்கிறதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக இங்கே என்ன தெளிவாக இருந்து பாருங்க. அவர் காரியத்தை என்ன செஞ்சார்? அவர் உறுதியாக இருந்தார். தான் சொன்ன காரியங்களே அவர் தெளிவாக அவர் அங்கே காணப்பட்டார். என்ன காணப்பட்டார்? கர்த்தருடைய ஆளை அங்கே அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த காரியம் முடிய வரைக்கும் அந்த கீழ்ப்படி உறுதி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில காரியம் நடக்கலைன்னா டக்குன்னு சொல்லி கீழ்ப்படி விட்டு விலகி வந்துடுவாங்க. அப்படியா, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விலகி வந்துடுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? தேவனுக்கு கீழ்ப்படிதாக தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்னார். உறுதியாக இருந்தார் கீழ்ப்படித. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட கீழ்ப்படிதல் நமக்கு வர வேண்டாம். என்னன்னாலும் சரி அவரை விட்டு நான் செய்ய மாட்டேன். என்னன்னா சரி எங்கள் வீட்டுக்கார சொன்னால் தான் நான் செய்வேன். என்னன்னா சரி என் தகப்பன் சொன்னால் தான் செய்வேன். என்னன்னா ஆண்டவர் சொன்னால் தான் செய்வேன். ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வரணும். ஆண்டவர் சொன்னால் செய்கிற வரைக்கும் இந்த காரியத்தில் செய்ய வேண்டிய கீழ்ப்படி விட்டு நான் விலகி இருக்க மாட்டேன். சாமுவேலுக்கு எப்படி கீழ்ப்படிந்தது? அந்த 8ஆம் பையன் அழைச்சிட்டு வா, அவன் ஆடு போய் தான் பரவாயில்ல, அவனை நான் பார்த்து அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் நான் அந்த கீழ்ப்படி விட்டு செய்ய மாட்டேன், விலகி இருக்க மாட்டேன், உறுதியாக நிற்பேன்னு சொல்லி சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லி உறுதியாக காண்பித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம்ல. சில நேரத்தில் சில கீழ்ப்படியில் சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கும். நான் சீனிட்டே இருக்கும்போது நிறைய இடத்துல அப்படிதான், பிரதர் நீ 1 மணிக்கு அங்கே நான் வந்துடுறேன் என்பார். வருவா ஒரு 2:30 மணிக்கு வருவார். அப்போ நினைச்சேன் சில கீழ்ப்படி என்ன இருக்காது, சாப்பாடு இருக்காது. சகிச்சுக்கணும். என்ன செய்யணும்? ஓகே டன் அப்படின்னு சகிச்சுக்கணும். இங்கே சாமியில் இருந்தார்ல, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி முடி வரைக்கும் என்ன செஞ்சார்? அவர் ஸ்ட்ராங்காக அங்கே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக உறுதியாக இருந்தார். அதனால் இந்த கீழ்ப்படிதலில் உறுதி இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக. ஆகையினால இங்கே நம்ம கீழ்ப்படிதலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கீழ்ப்படிதலில் ஒரு பாடுகள் இருக்கும். கீழ்ப்படிதலில் நம்ம ஏதுவான ஒரு நம்மளுக்கு ஏது இல்லாமல் ஒரு காரியம் இருக்கும், ஆனால் கீழ்ப்படியும். கீழ்ப்படியில் சாத்தியம் இல்லாத காரியம் கூட இருக்கும், ஆனால் நம்ம கீழ்ப்படியும். கீழ்ப்படிதலில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதுக்காக வெயிட் பண்ணி உறுதியாக இருக்க வேண்டும். இன்னொரு பாயிண்ட் என்ன? நாலு பாயிண்ட் கற்று சொல்கிறோம். கீழ்ப்படிதலில் நன்மை ஏதோ இருந்தாலும் நன்மை வரட்டாலும் சரி நீங்கள் செய்யணும், கீழ்ப்படியணும். இந்த மாதிரி கீழ்ப்படிதல் இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் ஏற்றவர்கள் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயர்த்துக்காக சில கீழ்ப்படுகிறீங்க, அது வேற விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. காடானாலும் மேடானாலும் என்ன செய்வோம்? பாடி பரவசமாக என்ன செய்வோம்? தேவனத்துக்கு கீழ்ப்படிவோமா? அது காடானாலும் சரி, பாடானாலும் சரி, வார்த்தை நல்ல வார்த்தைகள். ஃபாரஸ்ட் ஆனாலும் சரி, பாலைவனம் இருந்தாலும் சரி, பாடானாலும் கஷ்டமானாலும் சரி, நம்ம செய்யணும் தேவனுக்கு கீழ்ப்படியும். யாருக்கெல்லாம் கீழ்ப்படியும் பாருங்க, வாசிக்கலாம். 1 பேதுரு 1:22 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியும் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாகும். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களுக்கு தான் அவர் எழுதலாக காட்டுறார். இப்படியாப்பட்ட கீழ்ப்படி ஜனங்கள் இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 13:17 வாசிக்கலாம். எபிரேயர் 13:17. ஊழியருக்கு கீழ்ப்படிதல் சொல்லி போடப்பட்டிருக்கு. பேதுரு 1:22 வாசிங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக.
ஆகையால் நீ யார் கீழ்ப்படுத்த வேணும்? இயேசு கீழ்ப்படுத்த வேணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்த கொடுக்கப்பட்ட பசுவங்களுக்கு கீழ்ப்படியும். இப்படி கீழ்ப்படிங்க. நீ கீழ்ப்படியும் போது உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், சில நம்புறதுக்கு ஏதோ இல்லாத காரியம் இருக்கலாம், நன்மை கிடைக்காம கூட இருக்கலாம், சில சாத்தியமில்லாத காரியங்கள் கூட இருக்கலாம். இப்படியா சிலங்களை உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் சத்தியத்தை கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஏற்ற உயர்த்தி உங்களை ஆசைப்படுறார். ஆகினாலே கிறிஸ்துவின் கீழ்ப்படியை தொடர்ந்து கற்றுக்கொண்டு தேவாசை பெற்றுக்கொள்ளுமாக கர்த்தர் வார்த்தையில் ஆசைப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.